அந்த மெசியாவினுடைய வருகைக்கு யாருடைய அரியணையை தெரிந்தெடுத்தார்? தாவீதின் அரியணையை தான் கடவுள் தெரிந்தெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிளில் நம்ம பார்க்குற ஒரு உன்னதமான ஒரு கேரக்டரில் ஒன்று தாவீது. தாவீதினுடைய அரியணையில் தான் இயேசு ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். தாவீதினுடைய அரியணையில் தான் ஒரு மகன் பிறப்பார் என்று வெளிப்படுத்தப்பட்டது, மெசியா வருவார் என்று. அப்படிப்பட்ட நிலையில் இந்த தாவீது இருந்தார். தாவீது என்ன செய்தார்? சவுலினுடைய பார்வையில் அவர் எவ்வளவு நல்லது பண்ணினாலும் அந்த அரசன் பார்வையில் அவர் கெட்டவராகவே தெரிந்தார். ஒரு இடத்துல ஒரு குகையிலே இந்த சவுல் தூங்கி கொண்டு இருக்கிறார். அரசன் பரிவாரத்தோடு வந்தவன் தூங்கி கொண்டு இருக்கிறார், ஆழ்ந்த உறக்கம். அந்த அரசனை தாவீது கையிலே கடவுள் கொடுக்கிறார். அந்த இடத்துல தான் தாவீது ஒளிந்திருக்கிறார். கூட இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், ஈட்டி எடுத்து ஒரே குத்து, நிலத்தோடு அவனை அப்படியே நீர் குத்த வேண்டும். வலிமை வாய்ந்தவன் தாவீது, ஒரு சின்ன கல்லால கோலியாத்தை தகர்த்தவன், செய்ய முடியும். ஆனால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் மேல் கை வைக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களையும் நிறுத்தி தானும் அந்த திட்டத்தில் செயல்படுத்தாமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர், அடைக்கலம் புகுந்தவர். அப்படி கடவுள் அவரை கடைசியில் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மீட்பு திட்டத்தில்